வேற லெவல் போங்க மக்களே. தாறு மாறு தக்காளி சோறு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 நாளுக்கு நமக்கு தரமான கண்டென்ட் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள போன நம்ம 3 கெஸ்ட்டும் வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம தீபக் அண்ணே மஞ்சரி 2 பேருமே எங்கெங்க பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்கலாம், எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு உத்து பார்த்து அந்த விஷயங்களை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல குறுக்க வேற நம்ம விஜய் பாரு தேவையில்லாம அவங்களே வாயை கொடுத்து சீன் போடுறேன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜெயில் மேட்டர் எடுத்து பேசுறாங்க. ப்ரோ ஜெயிலுக்குள்ள இருந்தீங்களா, ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஜெயில் வாழ்க்கையில் ஏதாச்சும் வாழ்க்கையை பத்தி கத்துக்கிட்டீங்களா, நல்லா இருக்கா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஜெயில் மேட்டரை போட்டு உடைக்கிறாங்க. தேவையில்லாம அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சரி ஒரு கட்டத்தில் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியாமா காது வலிக்குன்னு சொல்லிட்டாங்க. பாரு வந்து அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு மேல எப்படி அசிங்கப்பட போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி கெஸ்ட் கிட்ட போயிட்டு என்னோட பர்சனல் பத்தி பேச உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாலும் போடுவாங்க. அந்த லெவலுக்கு தீபக் அண்ணனும் மஞ்சரியும் வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வெளியே ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு, திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் பிஆர் இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். சேம் லாஸ்ட் சீசன் நடந்துச்சுல, கடைசி சீசன் இதே மாதிரி பல பேருக்கு நெகட்டிவ் பிஆர் இறங்கினாங்க. அதே மாதிரி இப்ப திவ்யாக்கு இறங்கியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா திவ்யா வந்து வீட்டுக்குள்ள விஜய் பார்வை போட்டு அடி உரிச்சிட்டு இருக்காங்கல்ல, விஜய் பார்க்கு ஏத்த ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம வெளியே வந்து இப்போ ஒரு டீம் வந்து அப்படியே திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்க்கான டீமா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தானே வீட்டுக்குள்ள அடி வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்போ மத்தியானம் போல ஒரு கண்டென்ட் நடந்துச்சு. என்னன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுருப்பாங்க இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. நம்ம திவ்யாவும் நம்ம விஜய் பார்வோம். அப்ப அந்த இடத்துல சண்டையை போட்டு முடிச்சுட்டு நம்ம திவ்யா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிருப்பாங்க. அதை மட்டும் பிடிச்சி வச்சு நம்ம ஆட்கள் வெளியே வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிருக்காங்களா, இவங்கெல்லாம் ஒரு பொண்ணா, என்ன ஒரு பொண்ணா இருந்து இப்படி பண்றாங்க, டிசிப்ளின் இல்லையா, டிக்னிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. சரி கிளப்பிடுற ஆளா யாருன்னு சொல்லி உத்து பார்க்கலான்னு பார்த்தா சீசன் 7 அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணவங்க வெக்கமா இல்ல, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இருங்க வரேன். கடைசியில் இதை பத்தி நம்ம விவரமா பேசலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள நடந்த கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ கண்டென்ட்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுக்குள்ள நம்ம மஞ்சரி, பிரியங்கா அண்ட் நம்ம தீபக் அண்ணன் 3 பேருமே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு வார்ம் வெல்கம் பண்ணாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா பாட்டு கூட இவங்க தான் பாடினாங்க. இவங்களே பாட்டு பாடி வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே உள்ள கூட்டு போயாச்சு. உள்ள போகும்போதே தீபக் அண்ணன் ஒரு மாதிரி வைப்ல தான் இருக்காப்ல. உள்ள போகும்போதே ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே தான் போறாப்ல. அங்க வாசல்ல வேற நம்ம சபரி நிப்பாட்டி விட்டுருந்தா சபரியை பிடிச்சி நம்ம பிரியங்கா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கலாய்ச்சி முடிச்சு நேரா உள்ள போயாச்சு. உள்ள போனோன்னு இவங்க நேரா டீலக்ஸ் ரூம்ல தான் போனாங்க. ஓகேவா? டீலக்ஸ் ரூம்ல போயாச்சு. ஆக்சுவலா மேனேஜர் தான் பேசணும். இங்க என்ன நடக்குன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்களும் ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லி அவங்களும் பேசுறாங்க. மேனேஜரா அசிஸ்டன்ட் மேனேஜரா இவங்க 2 பேருக்கு இடையில தான் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்குது. 2026ல 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி இங்க யார் ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத போட்டியா போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்கு இடையில இவங்களும் பேசுறாங்க. 2 பேர் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இல்ல விஜய் பாரு அதிகமாவே பேசுறாங்க. நீங்க கவனிச்சாலே தெரியும் விஜய் பாரு அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெட் சார், இது கிச்சன் சார், இது வந்து ரெஸ்ட் ரூம் சார் சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் ஜக்கூசியை பார்த்துட்டாப்ல. என்னப்பா ஜக்கூசிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜக்கூசியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கிட்ட ஸ்பால்லாம் இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாரு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பா இருக்கா? அப்படியாப்பா? ஆமா நம்ம கிட்ட எல்லா ஸ்பாவும் இருக்கு சார். உங்களுக்கு தலைவலி, கால்வலி, கைவலி என்ன இருந்தாலும் சொல்லுங்க சார், நம்ம கிட்ட அது தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பாரு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம தீபக் அண்ணன் என்ன பண்றாங்கன்னா, அப்படியாமா அப்ப மனவலிக்கு இருக்காமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணன் கேட்டாச்சு. கேட்டோடனே பாரு வந்து மனவலிக்கா பண்ணலாம் சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாங்க. அங்கதான் மஞ்சரி பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்றாங்க. காது வலிக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பா இருக்கா? காது ரொம்ப வலிக்குது, அதுக்காக ஸ்பா இருக்கா? காது வலிக்கு ஸ்பாவா அப்படிங்கும் போதே கொஞ்சம் பேசுறதை கம்மி பண்ணாலும் எனக்கு சரியாயிரும் நினைக்கிறேன். பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இதே வீட்டுக்குள்ள வந்து விஜய் பார்வை பத்தி பேசாதன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு மஞ்சரி அந்த இடத்துல சம்பவம் செஞ்சாச்சு. அப்புறம் உள்ள போனா ரெஸ்ட் ரூம்ல கிளீன் பண்ணதை அங்கேயே போட்டுட்டான் போல. அந்த இடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கிளீனிங் டீம் போய் ரிட்டர்ன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் கூட நடந்துச்சு. ஏன்னா ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரியங்காக்கும் தீபக் அவர்களுக்கும் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸ்ல வந்து அந்த அது பேர் ஐயோ அந்த இலை பேர் மறந்து போச்சாங்க. அந்த புதினாவா ஏதோ ஒரு இலை போடுவாங்களா ஜூஸ்ல, புதினா தான் நினைக்கிறேன். அந்த இலை போடலையாப்பா. அங்க கடைசியா மஞ்சரிக்கு ஜூஸ் வந்துச்சு. அந்த மஞ்சரி ஜூஸ்ல அந்த இலை கிடந்துச்சுப்பா. என்ன இங்கிலீஷ் இலை இல்லையா? அப்ப இருங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இவங்க உடனே இப்போ ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. அது சும்மா ஃபன்னா தான் பண்ணாங்க. பட் நல்லா இருந்துச்சு. உண்மையாவே தீபக் பண்ற அட்டூழி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. அந்த டீலக்ஸ் ரூம் மட்டும் வெளியே வராங்க. அங்கதான் மெயின் விஷயம் ஒன்று நடக்குது. டீலக்ஸ் ரூம் மட்டும் வெளியே வந்தோடனே கிச்சன்ல இருந்து எல்லாருமே ஏன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க.
அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது பிரியங்கா வந்து திவாகர்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வியானா வந்து வாண்டடா மஞ்சரியை பார்த்து உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மஞ்சரி கண்டுக்கவே இல்லை. மேபி மஞ்சரி காதல் உள்ளலன்னு நினைக்கிறேன். மஞ்சரி எட்டியே பார்க்கல. இவங்களும் வியானாவை முக்கி முக்கி கத்தி பார்க்காங்க, எங்கே கண்டுக்கவே இல்லை. இதில் தான் பெரிய காமெடி நடக்குது. தண்ணி பழம் இப்படி பண்ணுவார்ல, இப்படி வாயில வச்சுட்டு அப்படிம்பாருல, அதே மாதிரி அதை பண்ணியிருப்பார் போல. மஞ்சரி பார்த்துட்டு இப்போ நீங்க எச்சு துப்புனீங்கல்ல, கை கழுவுனீங்களான்னு சொல்லி கேட்டேன். எனக்கு சரியான சிரிப்பு. அவரு எப்போ மேல இப்படி இப்படி பண்ணியிருக்காரு. மஞ்சரி பார்த்துட்டு இப்போ கையில் எச்சு துப்புனீங்கல்ல, கை கழுவுனீங்களான்னு சொல்லி கேட்டுறாங்க. தண்ணி பழம் உடனே பதறி போய், இல்லை நான் எச்சு துப்பலை, நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படிங்க. எனக்கு செம சிரிப்பு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. உடனே அவருக்கு அந்த இடத்த எப்படி மழுப்பேன்னு தெரியாமல், நான் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்காப்புல. அங்கே உடனே பிரியங்கா போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிரியங்கா பேசினோடனே நான் சொன்னேன்ல, அவர் தலகணத்தில் ஆடுவார்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் எனக்கு நடிப்பு அரக்கன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, நடிப்புக்கு இருக்குன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். அவர்லாம் ஒரு கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டார். ஒரு கேரக்டர் இப்படியா இருப்பாங்க, அந்த கேரக்டரில் நிற்கணும். அவர் தேவையில்லாமல் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்தாச்சு. அந்த இடத்த கடந்தாச்சு. அந்த இடத்த அப்படி கடந்து ஃப்ரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே காமு ஒரு மொக்க வாங்குறாப்புல. காமுக்கு எனக்கு தெரிஞ்சு தீபக் கண்ணன் இதுக்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். அப்போ காமு போயிட்டு ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு தீபக் கண்ணன் பேச போகிறாங்க. தீபக் கண்ணன் என்ன போ அங்கே போய் நில்லு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாப்புல. உடனே காமு ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி குழஞ்சிக்கிட்டே வராப்புல. மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும், மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா 2 பேருமே சீரியல் ஆக்டர்ஸ் தான். முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சீரியலில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் வந்து குழஞ்சிக்கிட்டே போகிறாப்புல. பட் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காப்புல. போ அங்கே போய் நில்லு அப்படின்னு விரட்டி விட்டாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்காந்துட்டு இங்கே தான் நிறையா சண்டைகள்லாம் போச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்ச பிறகு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. இப்படி பேசி முடிச்சப்போ ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே போய் ரெஸ்ட் ரூமை பார்க்குறாங்க. எஃப்ஜே வந்து அவனுக்கான பீட் பாக்ஸிங் ஒன்று போட்டு காமிக்கிறான். ஏன்னா அக்கா வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்களா, சசிகுமார் சார் சிரிப்பு, அந்த சிரிப்பை வச்சு நம்ம எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி பீட் பாக்ஸிங் போட்டு காமிச்சான். அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாரும் பாராட்டினாங்க. பாராட்டி முடிச்சுட்டு அப்படி வெளியே போகிறாங்க. வெளியே வந்து அந்த பால்கனியில் அந்த சைடு சோஃபா முக்கில் போட்டிருப்பாங்களா, அதை நம்ம தண்ணி பழமும் பிரவீனும் சண்டை போட்ட ஏரியா, அங்கே போயிட்டு நம்ம தீபக் அண்ணன் இந்த சோஃபா பார்த்தோன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காப்புல. லாஸ்ட் சீசனில் சோஃபா வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன, சோஃபா பார்த்தோன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துன்னு சொல்கிறாப்புல. அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ மஞ்சரியுமே சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் பழைய ஞாபகங்கள் வருதுன்னு சொல்லிட்டு மஞ்சரியுமே சொல்கிறாங்க. 2 பேருமே சோஃபாவில் போய் உட்காந்துருக்காங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் டாஸ்க்கு விளங்குற மாதிரி நடத்த மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரவீனும் பாரு இப்போவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது விளங்குன மாதிரி தான். சரி விடுங்க. அந்த இடத்துல தீபக் அவர்கள் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீபக் மஞ்சரி இவங்க 2 பேரும் அதெல்லாம் பார்த்துட்டு, இது ஜெயிலா, இந்த ஜெயில் எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மேனேஜராக இருக்க திவ்யா வந்து சொல்கிறாங்க, இந்த இங்கே யாராச்சும் தப்பு பண்ணால் நாங்கள் ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம், இந்த ஹோட்டலில் யாராச்சும் தப்பு பண்ணால் ஜெயிலில் அடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஜெயிலுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு சும்மா கேட்குறாங்க. பார்வதி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு தீபக் அண்ணே அப்படியா நீங்கள் தனியாக போனீங்களா அப்படின்னு கேட்காங்க. இல்லை தனியாக போல, இன்னொருத்தர் கூட போனேன். அப்படியா 2 பேர் கூட போனீங்களா, சரி சரி சரி. அப்போ அந்த ஜெயில் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த சிறையில் இருக்கும்போது, அந்த சிறைவாசியாக இருக்கும்போது ஏதாச்சும் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே கேட்காரு. எனக்கு சிரிப்பு, என்னடா இது சிறைவாசி சிறையில் இருக்கும்போது வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வர்ற நிறைய பேர் இந்த ஜெயில் மேட்டரை தான் பேசுகிறாங்க ப்ரோ. மேபி ஏதோ நடந்திருக்கு ப்ரோ. ஏன்னா எபிசோடில் பெருசாக காமிக்கல. எபிசோடில் காமிச்ச வரதுக்கு இந்த ஜெயிலில் இவங்க 2 பேரும் சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்குது, அந்த கண்ணாடியில் போஸ்ட் கொடுக்குற விஷயங்கள் மட்டும் தான் வந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே வரல. பட் எல்லாருமே ஜெயிலில் நடந்த விஷயம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மேபி ஏதோ எல்லையை கடந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ அதையும் சொல்கிறாங்க, ஜெயில் வாழ்க்கை நல்லா இருந்துச்சா, இப்போ அவங்க கூட ஜெயிலில் இருந்த நபர் எங்கே இருக்காங்க, அவர் என்ன வேலை பார்க்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க. அந்த இடத்துல தீபக் அண்ணன் சொல்லிட்டாங்க, ஓகே ஜெயில் வாழ்க்கைலாம் பண்ணியிருக்கீங்க, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்தோடு தாண்டியாச்சு. ஸோ அங்கேயே நம்ம விஜே பாரு ஆஃப். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே போகல, யார் பக்கத்துலேயுமே போகல. மேபி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட பர்சனல் பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அக்கா எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே போன 3 பேருமே ஒரு நோக்கத்தோடு தான் போயிருக்காங்க. ஒன்று ஃபன் பண்ணணும், இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும், இன்னொன்று எல்லாருமே ஆக்டிவ் பண்ணி எல்லார்ட்ட வந்து கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. 2வது இப்போ நம்ம அந்த நெகட்டிவ் பிஆர் சைடு வரலாம். இப்போ அந்த ஒரு சண்டை நடந்துச்சுல, இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம விஜே பாருக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். திவ்யா வந்து விஜே பாருவை பார்த்து பொத்திட்டு உட்காரலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பிடிச்சி நம்ம விஜே பாரு கத்திரே சுற்றினாங்க, ஒரு மாதிரி சண்டை வந்திருக்கும். அப்போ திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் நிற்பாங்க. திவ்யாவும் எஃப்ஜேயும் அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை எடுத்து போட்டு இவங்க தானே இந்த டிசிப்ளின் பற்றி பேசுவாங்க. ஒரு பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி டிசிப்ளின் பற்றி பேசுவாங்க. என்ன இவங்களே இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கே கூச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடுத்து போடுறாங்க. யாருன்னு எட்டி பார்த்தா சீசன் 7
சீசன் 7 அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் எல்லாருமே ஏங்க நீங்க புரிஞ்சுதான் பண்றீங்களா புரியாம பண்றீங்களா? அது அவங்களுக்கான பர்சனல் விஷயம் தானே. இப்போ பர்சனல் இல்லைன்னு சொல்லி 2 விதம் இருக்கு. இந்த ஷோக்குள்ள வந்துட்டு ஓப்பனா ஒரு பையன் கூட நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்தை அப்புறம் நீங்களே நெகட்டிவா மாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதை வெளியே மக்கள் எடுத்து போட்டு அடிச்சிருக்காங்க, அதை வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் உடைக்கிறாங்க கொண்டு போய், அது பர்சனலாக வராது. மேபி இவங்க அந்த ஸ்மோக்கிங் ஏரியா விட்டு வெளியே வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் எடுத்து பேசலாம். இப்போ கூட நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. இப்படி ஸ்மோக் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசலாம். ஆனால் இவங்க இந்த கண்டென்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு பொண்ணை பற்றி பேசலாமா, இப்படி பண்ணுறவங்க ஒரு பொண்ணை பற்றி ஸ்மோக், எனக்கு இது ஆக்சுவலாக இது ரொம்ப டீப்பாக பேசலாம். ஆனால் ரொம்ப டீப்பாக பேசினா ரொம்ப டீப்பாக போகுமான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே இப்போ திவ்யா போயிட்டாங்களாம், அதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு எதோ பேச ஆரம்பிச்சாச்சு. பட் அங்கே உள்ளே பேசின 2-3 கண்டென்ட் என்னாலையுமே ஏற்றுக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யா உள்ளே இருந்து, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, என்ன மாதிரி பண்ணுறா பாரிவா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, வீட்டில் ஒரு வேலையை பார்க்க மாட்டேங்கா, பெருக்கிற வேலையை கொடுத்தா நைட்டு 12-1 மணிக்கு வந்து பெருக்கிறா, யார் வீட்டிலாச்சும் அப்படி பெருக்குவாங்களா, அப்படி பெருக்குனா வீடு விளங்குமா, மதுரை பொண்ணுன்னு சொல்றா, மதுரை எப்படியா கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை எடுத்தாங்க. அது தேவையில்லாத வேலை தான். இப்போ உங்க வீட்டில் எப்படி கத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட அது வேற மாதிரி போயிடும். அது அவங்களுக்கான பர்சனல் மட்டும் குறிக்கும். மதுரைன்னு சொல்றேமா, மதுரை பொண்ணு மதுரை இப்படிதான் உனக்கு கத்து கொடுத்தாங்களான்னு சொல்றது ரொம்ப தப்பு தான். பட் இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கான பர்சனல் நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க, அவங்க மதுரை அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஊரை சொல்றாங்க, அவங்க ஊரை சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஏங்க புரியுதா இல்லையா? ஓப்பனா வந்து நீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல உங்க ஊரை வேணுக்குன்னு பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க, நான் ஒரு மதுரை பொண்ணு எனக்கு கோவம் வரும், நான் ஒரு மதுரை பொண்ணு இப்படி தான் இருப்பேன்னு நீங்க பதிவு பண்றீங்க. அப்படி இருக்குமா ஆப்போசிட்ல இருக்கவங்க நீ ஒரு மதுரை பொண்ணு தானேன்னு சொல்லி கேட்கத்தான் செய்வாங்க, கண்டென்ட் வரத்தான் செய்யும். அதை பேசக்கூடாதான், அதை அப்படி பேசக்கூடாதான். அது இதை அப்படியே நீங்க மதுரை பொண்ணுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்டென்ட் சொன்னாங்கல்ல, 1 மணிக்கு பெருக்கிறியா வீடு விளங்குமான்னு சொல்லிட்டு, அதை வேணா பிடிச்சி போட்டு அடி, தப்பே கிடையாது, அதை வேணா பிடிச்சி போட்டு அடி. ஏன்னா அது ஏதோ பூமர்த்தனமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நைட்டு 1 மணிக்கு பெருக்கினா அப்படி எதாவது ஆகுமா கைஸ், எனக்கு தெரில. ஏன்னா நானே சம்டைம்ஸ் ரூம் அப்படி தான் பெருக்கிட்டு இருப்பேன், என்ன எலவுன்னு தெரில. பட் அது தேவையில்லாத கண்டென்ட் தான். ஆனால் இப்போ அந்த பிஆர் கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்மோக்கிங் ஏரியாக்குள்ளே போனதுக்கே ஒரு மாதிரி கவுத்தி போட்டு ஒரு மாதிரி கேரக்டர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது வேற எதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இந்த பொண்ணெலாம் இன்னொரு பொண்ணை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஆட்கள் இப்போ இந்த சீசனில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள். சரிங்க, பாரு அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்த 2வது வாரமே பிரவீன் அவர்கள்ட்ட போயிட்டு, மச்சான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் பெங்களூர் வரேன் மச்சான், ஃபன் பண்ணலாம் மச்சான்னு ஒன்று சொன்னாங்க. அப்போ பிரவீன் ஒன்று அந்த இடத்துல இருந்து நீலாம் தாங்க மாட்டா மச்சான் அப்படின்னாங்க. ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான்லாம் மாறேன் பாரு, நம்ம இறங்கி சம்பவம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அதை எதை மீன் பண்ணி சொன்னாங்க அப்போ பாரு அவர்கள்? அப்போ பாரு இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணாலும் அவங்கள நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலோ, அவங்க ஊர் பேர் சொல்லிட்டாலோ, இல்லை அவங்க ஸ்மோக்கிங் ஏரியா பக்கத்தில் போயிட்டாலோ உடனே அடித்து பேசிடுறது. உடனே அடித்து பேசி அந்த கேரக்டர் இருந்தாலும் உடச்சி உட்கார வச்சிடணும். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோக்குள்ளே தற்கொலையாக இருக்கீங்களா எதுக்கு? இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க, விஜய் பாருக்கு தான் டைட்டில் தான் கொடுங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி முட்டு கொடு. அதை விட்டுட்டு விஜய் பார்வை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படி செல்லமாக தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த பக்கம் போட்டு ஒருத்தருக்கான கேரக்டர் ரொம்ப அப்படி அசிங்கப்படுத்தாது. சரியா, புரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க, இடத்துல பார்க்கலாம்.